நமஸ்காரம், வணக்கம். இங்கே கூடியிருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி தமிழில் தான் பேச போகிறேன். ஏன்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கோம். அதனால் யாருக்காவது புரியலன்னா ஆங்கிலத்துலேயும் சொல்லுவேன். பட் இங்கிலீஷ் கலந்து வரும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கலக்காமல் பேச முடியாது. அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கிறேன். வீடியோவில் என் முகம் இருக்குமானா இருக்காது, உங்கள் முகமெல்லாம் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து என்னை விட நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் எல்லோரும் நல்லா வளரும்போது தான், நம்ம ஒருத்தர் வளரும்போது தான் நம்ம வீடு நல்லாயிருக்கும். நம்ம வீடு நல்லா இருந்தால் நம்ம ஊர் நல்லாயிருக்கும். ஊர் நல்லா இருந்தால் நம்ம மாநிலம் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். அப்போ நம்ம பாரத தேசம் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அவார்ட் ப்ரோக்ராம். இதுக்கு வந்து முதல்ல பேரா நிறுவனத்துக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு வெற்றி நிகழ்ச்சியை நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே வாழ்க்கையில் என்ன வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாருமே ஏற்கனவே சொல்லுவாங்க, நம்ம பிறக்கிறதே வெற்றி பெற்று தான் வந்திருக்கோம். வெற்றி பெற்ற ஒரு விந்து தான் மனிதனாக பிறக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வெற்றி ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நேரமும் பார்த்தா நம்ம வெற்றி பயணத்தை நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கோம். வெற்றிங்கிறது என்னங்க? வாட் இஸ் சக்ஸஸ்? வெற்றிங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுவோம், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. அதை பண்ணிட்டோன்னா நம்ம வெற்றி. அவ்வளோதான். நம்ம 10வது படிக்கிறோம், எஸ்எல்சி படிக்கிறோம், பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டீங்கனாலே சந்தோஷம்தான். அப்போ நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பாஸ் பண்ணாமல் 10th +2 பாஸ் பண்ணாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மிகப்பெரிய வேதனை கூட. நான் எப்பயுமே சொல்வேன், தற்கொலை எதற்குமே தீர்வாகாது. இப்போ நீட் எக்ஸாம் கூட ஃபெயில் ஆனவங்க சில பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்பயும் நான் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட நான் 500 காலேஜில் கெஸ்ட் லெக்சர் பண்ணியிருக்கேன், 5 போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன், 8 நிறுவனங்களை பணியாற்றியிருக்கேன், கவர்மெண்ட்டில் 20 வருஷம் பணியாற்றியிருக்கேன், தனியார் நிறுவனங்களில் ஒரு 8 நிறுவனங்களில் 4 நாடுகளில் போய் பணியாற்றியிருக்கேன், 25 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து அடுத்து இப்போ ஒரு யூஎஸ் கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் டைரக்டராகவும் என்னோடய பயணம் தொடர்கிறது. எப்பயுமே நான் சொல்வேன், பயணங்கள் முடிவதில்லை, பயணங்கள் தொடர்கின்றன, வாருங்கள் வெற்றி பயணத்தில் அப்படின்பேன். வாழ்க்கைங்கிறதே மிகப்பெரிய வெற்றி பயணம். அதில் இன்றைக்கெலாம் நம்ம மீட் பண்ணது ஒரு வெற்றி பயணம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்ச இலக்கை அடையிறது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின் பிடிக்கணும்னு போகிறீங்க, ட்ரெயின் 12 மணிக்கு மத்தியானம், எல்லாம் கிளம்பி போயிருக்கு. கரெக்டாக 1 நிமிஷம் இல்லை 30 செகண்ட் நீங்கள் உள்ளே போகிறீங்க, ட்ரெயின் போயிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் போகிறதுக்கு நான் பண்ண செலவெல்லாம் அவங்க கைவிட்டு போயிருக்கும். நீங்கள் ஊபரில் டாக்ஸி பிடிச்சி வந்திருப்பீங்க, அவனுக்கு 500 ரூபா கொடுத்துருப்பீங்க, வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கீங்க, எல்லாமே பண்ணுங்க. ஒரு 30 செகண்டு நீங்கள் தவற விட்டதுனால ஒரு ட்ரெயினை தவற விட்டு, இதே தான் ஃப்ளைட்டில். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் எதையும் தவற விடாமல் நம்ம பயணத்தை தொடரணும். இந்த வெற்றியை நோக்கி பயணப்படுதல் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வெற்றியிலேயே நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் சந்தோஷமான வெற்றி. இப்போ நம்ம நினைக்கிறோம், மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் 50,000 சம்பாதிச்சிங்கன்னா என்ன நினைப்பீங்க? அப்பா நம்ம நினச்ச அளவுக்கு அச்சீவ் பண்ணுறோம். அதே அந்த 50,000 1 லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். 1 கோடி சம்பாதிச்சா நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டீங்க. 100 கோடி சம்பாதிச்சா மாதம் அதுக்கும் மேலே. நான் அந்த மாதிரி சாதிச்சவர்கள் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அம்பானியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். வெறும் 15,000 ரூபாயில் தொழில் ஆரம்பித்தார், கூலி தொழிலாளியாக இருந்தவர். அங்கேருந்து வந்து 15,000 டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பித்து அவர் என்ன பண்ணார்னா, ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் லட்சியத்தில் மேலே 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 உள்ளே போகணும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க. இளையராஜா இருக்கார், மியூசிக்கில் 8ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவர் மியூசிக் போட்டார்னா உலகத்தில் மிகப்பெரிய பிஹெச்டி பண்ணவங்களாம் வந்து அவர்கிட்ட மியூசிக் போடுறாங்க. புடாபெஸ்ட்டில் போய் மியூசிக் போடுறாரு. அவர் கீழே போடுற எல்லா வெள்ளைக்காரனும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணியிருக்காங்க மியூசிக்கில். இவர் கீழே வாசிக்கிறேன். ஏன்னா ஃபோக்கஸ். அவர் என்ன பண்ணார், இசையை மட்டும் ஆழமாக கற்றுக்கிட்டே போனார். அது மாதிரி அம்பானி என்ன பண்ணார், பிஸ்னஸில் ஆழமாக போனார். ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, அதில் ஹோல்சேலில் போகிறாரு, அப்புறம் அதுலேயே கிளாத் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு, கிளாத் என்ன சரி ஒரு துணி நூல்லேருந்து வருது, சிந்தட்டிக் ரயான் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அதுலேருந்து உள்ள வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ் போகிறாரு, பெட்ரோலியம் கம்பெனிங்க ஆரம்பிக்கிறார். பெட்ரோலியத்தையே எடுக்கிற அளவுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறார். இதுக்குள்ளே அவர் 20-25 வயசில் ஆரம்பித்த வியாபாரம் 70 வயசுக்கு போயிடுறாரு. அந்த 70 வயசில் பார்த்தீங்கன்னா அவர் 90,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு. எவ்வளோ? 15,000 ரூபாயத்தில் ஆரம்பித்த பிஸ்னஸில் 90,000 கோடி சம்பாதிச்ச ஒரு மனிதர். ஏன்னா வாழ்க்கை முழுக்க அந்த நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு ஏமன் நாட்டில் கூலி தொழிலாளியாக இருந்த ஒரு சாதாரண மனிதன் நம்ம முன்னுக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை வச்சுக்கிட்டு பண்ணும்போது சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம்.
அந்த சாதனை மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக முடியும். தோல்விகளை கண்டு எப்பயும் பயப்படாதீங்க. அது எப்பயுமே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த நீட்டுங்கிறது ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எல்லாருக்கும் நான் வந்து நிறைய டிவியில் 250 டிவி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அந்த 250 டிவி ப்ரோக்ராம் 75 ப்ரோக்ராம் கேரியர் அனாலிசிஸ் பண்ணி டைரக்டட் எம்ப்ளாய்மெண்ட்டில் பாராட்டு வாங்கியிருக்கேன். சிஎம் செல்ல 2 முறை பாராட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஐஜி ஆஃபீஸில் சில தவிர எங்களுக்கு பாராட்டு வாங்கியிருக்கேன். லோக்கல் எம்எல்ஏட்ட ஏன்னா நம்ம தொடர்ந்து சமுதாய பணிகள் நல்ல பணிகள் பண்ணுறோம். மக்களுக்கு நன்மை செய்யும்போது உங்களுக்கு பாராட்டு தானாக வரும். அந்த நன்மையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம் வளர்ச்சியும் சேர்த்துக்கணும். இவ்வளோதான் விஷயம். வெற்றிங்கிறது அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன வியாபாரம் வேணால் பண்ணலாம், என்ன தொழில் வேணால் பண்ணலாம், என்ன படிப்பு வேணால் பண்ணலாம், எந்த நகரத்தில் வேணால் போய் வாழலாம், எந்த வேலையை வேணால் நீங்கள் செய்யலாம். ஆனால் என்னங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எந்த ஊர், எந்த நகரம், எந்த வேலை, என்ன செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன வாழ்க்கையின் லட்சியம், அதை வந்து முதல்ல டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். ஜோசியம் பார்க்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்க, அதிர்ஷ்டங்கள் பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்க. உங்களை நம்புங்க. ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள் என்னென்ன கெப்பாசிட்டி எல்லாம் வரிசையாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் வந்து என்ன நமக்கு திறமை இருக்குது, என்ன நம்மளால் செய்ய முடியும், எதில் நம்ம ஜெயிக்க முடியும், நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன பிடிக்கும். நம்ம பிடிச்சதை செஞ்சால் நம்ம நல்லா டெவலப் ஆகும். இஷ்டப்பட்டு செஞ்சால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும், கஷ்டப்பட்டு செஞ்சால் சாதிக்க முடியாது. இப்போ நான் இதுதான் முடிவு பண்ணேன். நான் சாஃப்ட்வேரில் வந்து ஜிஎம் லெவலில் வேலை பண்ணும்போது வேலையை ரிசைன் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். 2 லட்ச ரூபா சம்பளம் வைப்பேன் எனக்கு 2010. 2 லட்ச ரூபா மாதம் சம்பளம், ரொம்ப அருமையான சம்பளம். இப்போ இருந்தால் 10 லட்சம் 15 லட்சம் கூட வந்துடும். அப்போ வந்து நான் கன்சல்டிங் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து பண்ணுறேன். வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க, நேற்று 2 லட்ச ரூபா வேலையை விட்றேன், நல்ல வேலை நல்ல இடம் அப்படின்னு. இதனால துணிக்கி விட்டுட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள், கிட்டத்தட்ட 2500 கம்பெனிகளுக்கு கன்சல்டன்சி கொடுத்துருக்கேன். அந்த கன்சல்டிங்ஸில் வந்த நமக்கு அனுபவங்கள் அதே மாதிரி சம்பாதிக்கவும் செய்யுது. நான் எப்பயுமே சொல்லுவேன், 3 லட்சியம் தான். ஐ வாண்ட் டு டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. இதை வாழ்க்கையில் டிசைட் பண்ண நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன். 2வது மிகவும் நல்லதாக இருக்கும். 3வது ஐ வாண்ட் டு கோ வேர் ஐ வாண்ட் டு கோ. நான் எங்கே போகணும்னாலும் நான் போகணும். இதுதான் மனதின் சுதந்திரம். 3வது முடிவு ஐ வாண்ட் டு யோன் வாட் ஐ வாண்ட் டு யோன். நான் என்ன சம்பாதிக்க விரும்புகிறேனோ அதை சம்பாதிப்பேன். இந்த சம்பாத்தியம் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. பணம், பொருள், புகழ் எல்லாமே தான். சில பேர் புகழ் சம்பாதிக்கணும்னு செய்வாங்க, சில பேர் பணம் சம்பாதிக்கணும்னு செய்வாங்க, சில பேர் பணம், புகழ், பொருள் எல்லாமே சம்பாதிக்கணும் செய்வாங்க. இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 24 வயசில் வந்து தேசப்பணிக்கு வரார். 78 வயசில் இறக்கும்போது 24 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும் 53 வருஷங்கள் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்கள். ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் 53 வருஷம் நம்மளால் வேலை செய்ய முடியுமா? பண்ணியிருக்கார். அதுதான் மகாத்மா காந்தி. அந்த மாதிரி அவர் ஆனால் அம்பானியை 5000 ஆரம்பித்த போது பணமும் சம்பாதிக்கணும், வளர்ச்சியும் வைக்கணும்னு வச்சார். ஸோ அவர் 90,000 கூட சம்பாதிச்சார். அதனால் சம்பளம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ வெற்றியை முடிவு பண்ணி அந்த லட்சியத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். தோற்று போனால் தோண்டு போகாது. ஒரு தடவை எனக்கு ரொம்ப மனசை உரிக்கிற ஒரு செய்தி என்னென்னா, ஒரு குழந்தை +2 போய் எழுதுது, ஃபெயில் ஆகிடுவோன்னு பயந்து போய் தற்கொலை பண்ணிடுச்சு. மறுநாள் ரிசல்ட் வந்து அது பாஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய மன வருத்தம் பாருங்கள். ஒரு இளந்தளிர் பயத்தின் காரணமாக இறந்து விட்டது. நான் அதனால தான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்தை உற்சாகப்படுத்திட்டே இருக்கேன். தோல்வியை கண்டு தோழாதீர்கள். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 100 வெற்றி பண்ணிவிட்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஒரு 10,000 தோல்விகளை பார்த்துட்டு தான் நிற்கிறேன். தோல்வியை பார்க்காமல் யாருமே வெற்றியை அடைய முடியாது. இப்போ பாருங்கள், நான் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருக்கேன். எங்கள் கம்பெனியில் 5500 க்ரூஸ் டைப் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரூஸோட விலை 5000 கோடியிலேருந்து 10,000 கோடி, 2.5 லட்சம் கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. இந்தியா ஆப்ரேஷனில் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பல பேர் பயணம். இப்போ நான் வந்து மேடம் இந்த கால் பண்ணுறதுக்கு 2 நாளுக்கு முன்னே தான் நான் 20ஆம் தேதி காலையில் தான் வரேன். 5 நாடுகள் பயணம் போய்ட்டு 7 ஸ்டார் க்ரூஸு, 8 டேஸ் இன் க்ரூஸ், சொகுசு கப்பலில் துபாய், தோகா கோட்டார், அபுதாபி, பஹ்ரைன், சர்பனியா ஐலாண்டு, இதெல்லாம் 7 ஸ்டார் க்ரூஸு. 19 மாடி, 6000 படுக்கை, 6000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, 3000 ரூம்ஸு, 400 மீட்டர் நீளம். அந்த கப்பலில் 2 ஃப்ளோர் முழுக்க என்ன சொல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளோர் முழுக்க பஃபே ரூமு, ஒரு ஃப்ளோர் வந்து பெரிய டைனிங் ஹால். ஏன்னா 6000 பேர் சாப்பிடணும் இல்லை. இவ்வளவும் இருக்கிற அனுபவத்துக்கு தான் வரும். 30 பேர் 40 பேர் என் கூட பயணத்தில் வந்தாங்க. கப்பலில் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். அதில் எல்லோரும் வந்தாங்க. எதுக்கு நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வெற்றியை நோக்கி வரீங்க. அதனால் உங்களுடைய வெற்றியின் முகங்கள் தான் எனக்கு தேவை. எனது முகம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தேவை வந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய மாற்றம். இதில் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ நான் எனக்கு அனுபவத்தின் காரணமாக
நம்ம பாரத தேசத்தில் இருக்க எல்லாரும் வளரணும்னு சொல்லிட்டு கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, இது எல்லாத்துலேயுமே இலவச ஆலோசனைகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு கைட்லைன்ஸ், இப்போ யாராவது ஒருத்தர் வராரு அப்படின்னா எல்லாருமே நம்ம சகோதர சகோதரி மாதிரி தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், பூமி வந்து நமது தாய், சூரியன் நமது தந்தை, நம்ம எல்லாருமே இங்கே சகோதர சகோதரி தான். அனைத்து ஜீவராசியும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்ம எப்பயும் சொல்லுவோம். இதுதான் நம்ம தர்மத்துலையும் சொல்கிறது, இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்துலையும் சொல்லப்பட்ட மாபெரும் உண்மை இதுதான். ஸோ சகல ஜீவராசியும் போற்றி வளர்க்க வேண்டும். சர்வம் சுகினோ பவந்து, எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு ஜீவராசிக்கு கூட கெடுதல் நினைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம தர்மத்தில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பெரிய மகான்கள்லாம் எழுதியிருக்காங்க. கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை, மது உண்ணாமை, அந்த மாதிரி பிறன்மனை நோக்காமை, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே வெற்றி நம்மை தேடி வரும். நாம் வெற்றியை தேடி போக வேண்டியதே இல்லை. நீங்கள் ஃபோக்கஸ்டாக அவங்க வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி தானே வரும். அப்படி வந்த வெற்றியாளர்கள் தான் நீங்களாம். சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே வெற்றி பெற்று அந்த வெற்றியின் சாதனையாக தான் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் சந்திக்கல நான் மாபெரும் மகிழ்ச்சி ஆகிறேன். மேடம் சொன்னோன்னே சொன்னேன், கண்டிப்பாக வரேன் மேடம். இது வந்து நீங்கள் அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம் சொல்கிறீங்க. அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க. அந்த கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மனிதர்களை சந்திப்பதில் எனக்கு மாபெரும் மகிழ்ச்சி. உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நான் விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறேன். என் நம்பர் கூட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்னாலும் கேளுங்க. ஏன்னா நம்ம பாரத தேசமே ஒரு மிகப்பெரிய குடும்பம். இதில் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பாடுபட்டு உழைச்சி நம்ம நாடு வந்து கடந்த 10-11 வருஷமாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அந்த வளர்ச்சியில் நம்ம எல்லாருக்குமே பங்குண்டு. 2047 உலகின் தலை சிறந்த நாடாக இந்தியாவை மாற்றணும்னு சொல்லிட்டு கனவுல ஒரு பிரதம மந்திரி வேலை பண்ணிகிட்ருக்காரு. நேர்மை, நீதி, நியாயம், லஞ்சமின்மை, ஊழலின்மைன்னு சொல்லிட்டு வேலை பண்ணுற ஒரு மாபெரும் மனிதருக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒன்று, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தேசத்தின் அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இடம். அதில் இருந்துட்டு ஒருத்தர் பணி பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேர்மைக்கு நம்ம தலைவனைக்கு நம்மளும் கூட நிற்கும்போது நமக்கும் தானாக வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சியில் தான் நாங்கள்லாம் பயணப்பட்டுருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே நான் அந்த வளர்ச்சியை நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். அந்த கடவுளின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாருமே அந்த வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். நீங்கள் எல்லாருமே இதில் என்னோட வந்துட்டீங்க. இனிமேட் நீங்களாம் என் குடும்பத்தில் வந்துட்டீங்க. என் குடும்ப உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கம், நமஸ்காரம், நன்றி, வணக்கம். என்னோடய பேச்சு பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ.